கடனாளிகளுடன் கடனை மீள செலுத்துவது தொடர்பில் இணக்கப்பாடு. ரணில் விளக்கம். கடந்த ஜூன் மாதம் 26ஆம் திகதி நாட்டின் உத்தியோகபூர்வ கடனாளிகளுடன் கடனை மீள செலுத்துவது தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டதாகவும் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒப்பந்தத்திலும் உடன்படிக்கையிலும் கைச்சாத்திட்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று 2/7/2024 ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையின் வெளிநாட்டு கடன் 37 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இதில் 10.6 பில்லியன் அமெரிக்க டாலர் இருதரப்பு கடனாகவும், 11.7 பில்லியன் அமெரிக்க டாலர் பலதரப்பு கடனாகவும், 14.7 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக கடனாகவும், 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடனாகவும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு மற்றும் அது தொடர்பான விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருவதாகவும், ஆனால் அவற்றில் சில உண்மைகள் அற்றவை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை ஒரு நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக இருப்பதால் பெரிய கடன் குறைப்பு இல்லை என்றும், அதற்கு பதிலாக கடன் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மத்திய வருமானம் பெறும் நாடுகளுக்காக பிரத்யேகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வு கட்டமைப்பை கடன் மறுசீரமைப்பிற்காக பயன்படுத்திய முதல் நடுத்தர வருமான நாடுகளில் இலங்கையும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் லங்கா தமிழ்.